ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவல் வித் ஜான். பொதுவாக நம்ம ஊர் பக்கங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பற்றி நமக்கு பெருசாட்டு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது கிடையாது. நான் இந்த வாட்டி ஊருக்கு வந்தப்போ சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு எவ்வளோ பேர் வெளியூர்கள்லேருந்து வர்றாங்க, நம்மளும் அதை போயிட்டு பார்க்கலாம். அப்படி காலையில் சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். காலையில் கன்னியாகுமரி போய் பார்க்குறப்ப அங்கே இவ்வளோ பப்ளிக், எவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சார், நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நாம் தான் வர்றதில்ல, மக்கள் எவ்வளோ வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சூரிய உதயம் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனால் எனக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல. சரி, அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு இடமா போய் தேடி பார்த்தேன். அங்கே பப்ளிக் எல்லாம் கேமராவோட ரெடியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே குறியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு இடத்த தேடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அங்கே எங்கேயும் போய் பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு இடம் கிடைக்கல. சரி, ஓகே, இது வேறு வழி இல்லை, பீச்சுக்கு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளோட இடித்து பிடிச்சி உள்ளே போய் ஒரு வழியாக கடற்கரையில் போய் நின்னாச்சு. நின்றுட்டு அங்கே பார்த்தாச்சுன்னா கூட்டத்தை பார்க்கும்போது ஐயோ, நமக்கு இன்றைக்கி சூரிய உதயம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நான் ஒரு இடத்த பிடிச்சி அங்கேருந்து அந்த சூரிய உதயத்தை ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் இது மாதிரியான நல்ல வீடியோக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ட்ராவல் வித் ஜான்.